பப்பாளி பழம் சாப்பிட போகிறோம். இங்கே தெரியுதா, இது வந்து புதினா மருதாணி ரீசெண்டாக. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு கொச்சிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு சஷ்டி குட்டிக்கும். ஓகே டன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யாஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து சண்டேன்றதால எனக்கு காலைல சாப்பாடு செய்கிற ஒர்க் வந்து லீவு. ஏன்னா என் அத்தனுக்கு லீவு. அதனால நம்ம வந்து சண்டேன்றதால எழுந்து கூலாக வந்து ஒர்க் பார்க்க போகிறோம். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய ரொட்டீன், நான் தினமும் என்ன ரொட்டீன் பண்ணுவேன் அப்படின்றதையும், சண்டே ஏன்னா என்னென்ன சின்ன சின்ன ஒர்க் மாறும் இல்லையா, அந்த ரொட்டீனையும் இந்த ஒன் டே வ்ளாகை நான் இந்த ஒரு வீடியோவில் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது காலையிலேருந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்னன்றதை பார்க்கலாம். வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வாசம் தெளிக்கிற ஒர்க்கு தான். வாசம் தெளிச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்கை பார்க்கணும். வாசம் தெளிக்கலாம். வாசல் வந்து இந்த மஞ்சளும் உப்புலாம் போட்டு நான் தெளிப்பேன். அப்படியே செல்லங்குட்டிங்களுக்கு தண்ணி காலைல காட்டிட்டு வாடகை வீடாக இருக்கிறதால இப்படி தொட்டியில் வச்சிட்ருக்கோம். மருதாணி ரீசெண்டாக பிரித்து வச்சேன் இல்லையா, மருதாணி இப்போ வளர்ந்துருக்கு லைட்டாக அழகாக. துளசி இது கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி நிறைய குடிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு. தண்ணி குடிங்க, அவ்வளோதான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ரூலிங் ஆகுது இன்னைக்கு. நம்ம அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிடலாம். பிடிச்சாச்சு. நான் காலையில் எழுந்துட்டு பச்சை தண்ணி குடிச்சிடுவேன். ஒர்க் முடிச்சுட்டு சுடு தண்ணி வச்சு அதில் வந்து இதை பாருங்கள், இஞ்சி இந்த ஒர்க் இல்லையா, இந்த சின்ன துண்டு இஞ்சியை தான் இதில் நசுக்கி அந்த சாரோட நான் வந்து அந்த சுடு தண்ணி குடிப்பேன். இப்படியும் குடிப்பேன். இல்லைனா லெமன் இருக்கு இல்லையா, அதை புழிஞ்சு குடிப்பேன். லெமன் இருந்தால் லெமன் புழிஞ்சு குடிப்பேன். அப்படி இல்லைனா ஒரு நாள் ஒரு தண்ணி குடிப்பேன். எதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் ஒன்று. அடுத்தது இது குடிக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸசைஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து கொஞ்ச நேரம் டைம் இருக்கும்போது ஃபேஸ் யோகா பண்ணுவேன். அப்புறம் இதே பாப்பா எழுந்துட்டானா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பாப்பா எழுந்துட்டானா அவளை எழுப்பி அவள் எழுந்த உடனே அவளுக்கு ப்ரெஷ் பண்ணி அவளை குளிப்பாட்டி அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நான் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். டைம் இருந்தால் பண்ணுவேன். ஆனால் ரெகுலராக மார்னிங் எழுந்தோடனே எக்ஸசைஸ் பண்ணுறது வழக்கம். ஆனால் பாப்பா எழுந்துட்டா டைமிங் மாறும், அவ்வளோதானே தவிர எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். பிகாஸ் வந்து நம்மளால் ஜிம்முக்கெலாம் போக முடியாது. எக்ஸசைஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் முன்னெல்லாம் பண்ணவே மாட்டேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் இப்போ ரீசெண்டாக குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் உடம்பு நல்லா வெயிட் போட்டுடுச்சு. அப்புறம் கால் அங்கே எங்கே பார்த்தாலும் பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, உடம்பு வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படின்றதால நான் பண்ணுறேன். எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறையா பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்சிருக்கு. உடம்பு வந்து மாற்றம், அந்த சேஞ்ச் நல்லாவே தெரியும். தண்ணி சுட்டு போச்சு, வாங்க பார்க்கலாம். இருக்கு, நான் இந்த இஞ்சி இருக்கு இல்லையா, இதை வந்து இதிலேயே நசுக்கிப்பேன். நான் நல்லா அந்த சாறு இப்போ நான் வெளியே வச்சு தட்டிட்டு போட்டேன்னா அந்த சாறு வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம், மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த சொம்புக்குள்ளேயே வச்சு தட்டினா எல்லாமே அதுவுள்ளே இருக்குன்றதால நான் அதுவுள்ளே தட்டி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அந்த தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் அந்த சூடு லைட்டாக கம்மியாக வரைக்கும் அந்த டைமுக்கு தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். வாங்க நம்ம நான் எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத. எழுந்துட்டார். சொன்னல எக்ஸசைஸ் பண்ணும்போது எழுந்துடுவார். வா பலால். என்னடா பாப்பா எழுந்துட்டான்னு பார்த்தா கரண்ட் இல்லை, அதனால பாப்பா எழுந்துச்சு. ஹாய் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு. அதெல்லாம் ஒரு வேலைடி. டேய் அதில் வைடி. இதில் பாப்பாவுக்கு பால் ஊற்றி ஆற வச்சு கொடுப்பேன். பாப்பா காலைல குடிச்சிடுவான். என்ன சாப்பிட்றீங்க?
கையில் என்ன சாப்பிட்றீங்க? கை காட்டுங்க. கண்ணுக்குட்டி சுடதான் நல்லா இருக்கா? பாப்பா கொஞ்சம் பால் வந்து ஆறட்டோன்னு தண்ணியில் வச்சாச்சு. அதான் ஏன் ஏன் என்னது தெரியாம படிச்சுங்க. சாரிங்க. சிவனியாக்காவுக்கு என்ன ஆச்சுமா? சொல்லு எவ்வளோ சொல்லலாம் தெரியாது. நீ சொல்லு அக்காவுக்கு என்ன ஆச்சுமா? சிவனியாக்காவுக்கு அக்காவியா ஆபரேஷன் பண்ணாங்களா? ஹாஸ்பிட்டல் போனால அக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்களா? அழகா பேசிட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? சாட்டியா கேட்டியா நீ? அதாயா சாரி சாரி சத்தியமா தெரியாம தெரியாம நீமா சாரிங்க சாரிங்க தெரியாம படிச்சுங்க. கோபப்படாதீங்க சரிங்களா? சொல்லுங்க. அது போச்சு. குடி. அச்சோ முருகா. வெரி குட். அழகு. வெரி குட். குடிச்சிட்டீங்களா? காலை 8:45. காலை 8:45 டைம் ஆகுது. கண்ணுக்குட்டி நின்று இருக்காரு பார்த்தீங்களா? தலை சீவிட்டிங்களே. காட்டுவோம். உன்னுடைய 3 கொண்டையை காட்டுங்க. கை சுட்டுக்கும் பாப்பா. இப்போ இது இருக்குல்ல, இது வந்து இப்படி பொறுமையா தான் வரும். நீ படக்குன்னு இப்படி ஒரு ஆட்டன்னு வச்சுக்கோ, டக்குன்னு கீழே ஊந்துடும். அதனால இது பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு தோசை ஊற்றி கொடு சரிங்களா? நான் எங்கேயும் உடல் அடிச்சிடலாம். அது வேர்வை அதிகமாக ஊற்றுது இல்லை, அதனால அது வேர்க்குரு வந்துக்குது அம்மாவுக்கு. சரியாயிடும். அச்சோ என் தங்கமே சரியாயிடும்டி பட்டுமாக்கு. எல்லாருக்கும் வந்துக்குது. தோசை ரெடி ஆயிடுச்சு என் தங்கத்துக்கு. முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும். பப்பாளி பழம் தங்க உனக்கு பிடிக்குமாடி? இப்போல்லாம் இந்த கொட்டை வச்சு பழத்தையே பார்க்க முடியல. கொட்டையே இல்லாத ஹைபிரிட் பழமாக தான் இருக்குது. காலையில் 9:45 ஆகுது, 10 ஆகுது. கரண்ட் இப்போ தான் வந்துச்சு. பப்பாளிப்பழம் சாப்பிட்ருக்கோம். நல்லா தித்திப்பாக இருக்கு. செம்ம தித்திப்பாக இருக்கு. எப்படிமா இருக்கு? செம்ம தித்திப்பாக தானே இருக்கு. நல்லா தானே இருக்கு. அவர் பெருசாக எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்போ ஃபேஸ் யோகா பண்ண போகிறேன். ஃபேஸ் யோகா வந்து நான் ஒரு மாதமாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய இந்த ரீல்ஸில் பார்க்கும்போது உனக்கு வேணா எடுத்துக்கோ, இதுலேருந்து எடுத்துக்கோ. இது என்னைக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். அதாவது கேரட், பீட்ரூட், ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, அது, தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஆலிவ் ஆயில், இது எல்லாத்தையும் போட்டு காய்ச்சின எண்ணெய். ஒரு மாதமாக ஃபேஸ் யோகா பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இந்த சுருக்கம், எனக்கு இந்த கருவலையெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். இப்போ வந்து இந்த டார்க்னஸ் இல்லை, இந்த கருப்பு இல்லை, அந்த டார்க் போயிருக்கு. பண்ணுவேன்னா இது ஃபஸ்ட்டு பண்ணுவேன். இந்த நெட்டில் இருக்க சுருக்கம் வந்து சீக்கிரம் வந்து சுருங்காது. ஸோ அதனால இது ஃபஸ்ட்டு பண்ணுவேன். அடுத்தது இந்த கட்டவரில் வச்சு இது ஒரு 30 டைம்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு 30 டைம்ஸ். அப்புறம் இங்கே கண்ணாண்ட வந்து இப்படி இழுத்து இங்கே பண்ணுவேன். கருவறை அந்த டார்க்னஸ் போகும். இதெல்லாம் சரியா? அப்புறம் இந்த புருவம் இப்படி ரெண்டும் இப்படி பிடிச்சி இது ஒரு 30 டைம்ஸ், 30. இந்த மூக்கு இப்படி பண்ணி இதை இப்படி ஏற்றி விடணும். இதுவும் ஒரு 30 டைம்ஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ஃபேஸை இப்படி நல்லா அழுத்தி நான் ஏற்றுவேன். நீங்கள் தாடு இருக்கு இல்லையா,
இதை இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். 30 டைம்ஸ் பண்ணலாம் 2 பக்கம். ஏன்னா இங்கே சதை அப்படி பெருசாக தெரியுது, இந்த இடம் கரெக்டாக இப்படி தெரியும். இங்கெல்லாம் சதை இப்படி குறையும். மதியம் 12 மணி ஆயிடுச்சு. பிரியாணி செய்ய போகிறேன் இன்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, இன்னைக்கு பிரியாணி. என்ன செய்ய போறீங்களா? செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெங்காயம் அரிஞ்சாச்சு, தக்காளி அரியணும், கறியை வாஷ் பண்ணியாச்சு. பட நாங்கள் வந்து செஞ்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறோம். நெய்யும் போட்டாச்சு. வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கலாங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய சமையல் வல்லுநர்லாம் கிடையாது. நான் எதுவும் வல்லுநர்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கேன். அதே எனக்கு தெரிஞ்சதை வச்சு சமைக்கிறேன். பட் நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தயிர். நல்லா இப்போ மசாலா மிக்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம். சிக்கன் தான் வாங்கினோம், காலையில் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுனா கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா அதுலேயே தண்ணி அதுவே விடும். கறி நான் வாஷ் பண்ணோம்ல, அதுலேயே தண்ணி அதை விட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த கிளாஸில் தான் நான் அரிசி எடுத்துக்கிட்டேன், 1 அரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த கணக்கு படி ஊற்றிக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சோண்டு ஒரு அரை அளவு கம்மி தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா கரெக்டாக அளவுக்கு அரிசி அளவுக்கு நம்ம ஊற்றினா கறியும் வேகணும். அதுக்கான தண்ணி கறி எடுத்துக்கும், அடிக்கி பிடிச்சிடும். அதனால நான் கறிக்கும் சேர்த்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கறி பிடிக்குமா? அம்மா பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும் அம்மாவை? எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ? அழுகு. தண்ணி கொதிச்சிடுச்சு, அரிசி போட்டுடலாம். போட்டுட்டு குக்கர் மூடியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. விசில் ஒரு 3 விசில். நான் இடிசல் அரிசி தான் போட்டேன், பாஸ்மதி ரைஸ் போடலை. அதனால இடிசல் அது வந்து 3 விசில்னால் நல்லா வெந்துடும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எனக்கும் சஸ்தி குட்டிக்கும் இதோ ஆனியன் நினச்சேன். பாப்பாவுக்கு முட்டை அதிலே போட்டாச்சு. நல்லா வந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிடுவாங்க சொல்லு. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். பாய். எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்கடி சொல்லும்? பீச்சுக்கு போகிறீங்களா? அழகாக இருக்கீங்களே இந்த ட்ரெஸ்ஸில், நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. அம்மாவா? ஆத்தி முகத்தை காட்டுங்க. நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். மதியானம் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோம்ல, இன்னும் ஆளை காணோன்னு பார்த்துருக்கலாம். அப்படி தூங்கிட்டோம். இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிற மணி 8 ஆகுது. சஸ்திமா சாப்பிட்டு தங்கம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்ன தாண்டி துப்பின்னு இருப்ப? வெங்காயண்டி அதெல்லாம் சாப்பிட்றிய? பிடிக்காதா? வெங்காயம் எல்லாம் சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது. போதும், இது ஒன்றும் இல்லை. இப்போ வழிச்சு எப்படி வாயில போடுறன்றதை மட்டும் பாரு. அப்பா கூப்பிடுமா. அப்பா என்ன வாங்குறீங்க கேளு. 50 ரூபா. பீச்சுக்கு வந்தாச்சு சொல்லுங்க. உங்க திருமுகத்தை காட்டுங்க அம்மாட்ட. வாவ், அது நல்லா இருக்குதா மணி? உனக்கு காலிஃப்ளவரு நான் செஞ்சு கொடுக்குறத விடவா நல்லா இருக்குது? நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறது எல்ஜியாக செஞ்சு கொடுக்குறேன். அவங்க எத்தனை நாள் எண்ணெயில் போட்டு உனக்கு பொரிச்சு கொடுத்தாங்க? அவருக்கு பேர் கருக்கு முறு சத்தம் கேக்குதா? ஒரு முருன்னு தெரியுதா? தண்ணி கொண்டு நினச்சி வேண்டான்ட்டாரு. பார்த்துட்டு அவங்க வாங்கி இல்லை மட்டும்
இருமா தமிழ் மாதங்கள் சொல்லடி செல்லம். சித்திரைடி. ஐ ஆடி ஆவணி கியூட்டி. சரி சண்டே மண்டே சொல்லுங்க. அப்புறம் Thursday அண்ட் சாட்டர்டேக்கு வந்துட்டாரு. ஃப்ரைடே எங்கே போனாரு? ஏன் தங்க? சரி ஜான்வரி பிப்ரவரி சொல்லுங்க. மே மே ஜூன் சரி ஞாயிறு திங்கள் சொல்லுங்க. தன் வெரி குட். ஐயோ சொல்லும். நிலா நிலா ஓடி வர மிஸ் பாருங்க. டேய் நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவாடி. கொண்டு வா